ஹalleluya கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ரெவிவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 5ஆம் ஆண்டு முடிவடைந்து 6ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் இம்மட்டமாக இந்த ரெவிவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரியை காத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி அவரை நாம் இந்த நாளை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு அவருடைய திரு உடலிலும் திரு ரத்தத்திலும் நாம் பகிர்ந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமனதோடு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் தாமே நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தின் வழியாக அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை நிச்சயமாக இரட்டிப்பாக நமக்கு வழங்குவார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று பதிலளித்தார். நாம் அப்படியாக அவருடைய நாமத்தை நம்முடைய நாவினால் உச்சரித்து நாம் அவருடைய செவிக்கு நாம் எடுத்து சொல்ல கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்றார். அப்படியாக நாம் எந்த அளவிற்கு நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒருமனப்பட்டு நாம் கூப்பிட இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். அப்படியாக இந்த நாளில் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கின்றார். இந்த ரெவிவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி எனக்கு இந்த 5 ஆண்டு முடிந்து 6வது ஆண்டில் என்னை அடியெடுத்து வைத்ததற்காக அவருக்கு நான் நன்றியோடு செலுத்தி என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் பாதத்தில் வணங்கி இந்த நாளில் நாம் அனைவரும் இந்த கூடி வந்திருக்கும் ஒவ்வொரு ஆண்டருடைய குடும்ப பிள்ளைகளையும் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வார். அப்படியாக நாம் அனைவரும் நாம் ஜெபத்தின் மூலமாக அவரை துதித்து நாம் பாடுவோமாக. அவர் சொல்லுகிறார், யார் மோசே, நான் எப்படி ஐயா நடந்தது, என் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த கடலில் இறங்கி வா என்றார். அப்படியாக அவரை போல நாமும் மாற வேண்டும். Jabba
மினிஸ்டர் பிலிப் அவர்களை நாம் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் சர்வீஸை தொடங்க போகிறார். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் அவர் ஆசீர்வதித்து காரியங்களை நேர்த்தியாக நடத்தி கொடுக்கத்தக்கதாய் நாம் இந்த வேளையில இந்த 5 ஆண்டுகள் முடிந்த இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 6ஆம் ஆண்டுக்குள் நுழைய செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வீட்டில் நடக்கிற வாரந்தோறும் நடக்கிற அந்த ஊழியத்தை தேவன் விருத்தி அடைய செய்யத்தக்கதாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து புதிய ஜனங்களை தேவ சமூகத்துக்கு நாம் அழைத்து வரும்படியாய் நமக்கு அவர் துணையாய் நிற்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பரலோக ராஜாவே, நீரே எங்கள் பாதுகாப்பு, நீரே எங்கள் வழியாய் இருக்கிறவர், நீர் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கிற பரிசுத்த தேவன். எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்திலே தாழ்மையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, வந்திருக்கிற யாவரின் பிரச்சனைகள், வேதனைகள், மனபாரங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து அவர்களை குணப்படுத்தி நீர் ஒருவரே உண்மையான தேவன், எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கின தேவன், உண்மையை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறபடி நாங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை நீர் பெருக செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டுகள் பல கடந்தாலும் நாங்கள் இந்த உலகை விட்டு ஒரு வேளை இல்லாது போனாலும் உங்களுடைய வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும். இந்த ஜெப வேளையிலிருந்து ஆண்டவரே, உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற எல்லா பாடல்களிலும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் இங்கு காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் மற்ற காரியங்கள் நேர்த்தியாக நடத்தி நீர் ஆசீர்வாதமாக வந்த யாவரும் நிறைவு பெற்றவர்களாக நீர் நடத்துவீராக. வெறுமையாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் நிரப்புவீராக. உம் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், அப்படியாக எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையாகிய உம்முடைய கரங்களிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். நேர்த்தியாக காரியங்களை நடத்தி கொடுப்பீராக. இன்னும் உம்முடைய திருவிருந்திலும் தேவ செய்தியிலும் கடைசி ஜெப முடியும் பரியந்தம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற உன் பிள்ளைகள் மேல் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தெய்வீக கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே இந்த 5வது ஆண்டு முடிவை 6வது ஆண்டாக துவக்க நீர் வைத்த தயவுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 5 ஆண்டு நிறைவடைந்து 6வது ஆண்டில் நம்மை அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோமாக. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கல்வரார் ஒருவரும் இல்லை, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை.
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கேட்டு மீண்டுமாக நாம் அதை வீட்டிற்கு படிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான வாழ்க்கையை கொடுப்பார். நீங்கள் ஜெபித்து பாருங்கள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி ஜெபம் செய்ய வேண்டாம். 2-3 நிமிடமாவது உங்கள் கதவை தாளிட்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் உரையாடி கொண்டிருந்தால் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எனக்கு இந்த பங்கனை நடத்துறதுக்காக எனக்கு முன்னாடி சாத்தானவன் என்னை சோதித்தான். மிகவும் எனக்கு ஸ்வெட்டிங் ஆகிவிட்டது. நான் என்னுடைய மம்மிக்கு அன்னைக்கு வந்தாங்க. என்னுடைய மம்மிக்கு சொன்னேன், மம்மி என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கிறது, ஏன் என்று தெரியவில்லை என்று மனம் வந்தது. அப்போ என் மம்மி சொன்னாங்க, நீ ரொம்ப டயர்டா இருக்கிற, ரொம்ப வீக்னஸா இருக்கிற, நான் டைம் சாப்பிட நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் எனக்கு நேற்று இரவு எனக்கு ஒரு சாத்தானானவன் என்னை புகுந்தான். நான் இரவில் நேரத்தில் 2-3 மணி நேரத்தில் அந்த டைமில் நான் எப்போதும் ஜெபிப்பது உண்டு. என்னை அறியாமலே எனக்கு தூக்கம் தள்ளி என்னை இழுத்து விட்டது. அப்போது நான் சத்தமாக நான் கூப்பிட்டேன், நான் 5ஆம் ஆண்டு முடிவடைந்த 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நாளில் என்னை நீர் உம்முடைய பலத்தினால் என்னை தூக்கி என்னை அந்த பஞ்சலில் என்னை நீர் நடத்தி வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன், கெஞ்சி மன்றாடுகிறேன் என்ற அந்த வார்த்தையை மட்டும் நான் சொன்னேன். நேற்றிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தினார். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் முறையிடும் பொழுது நம்மளுடைய கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள், நோய்கள் அனைத்தும் பறந்து போம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும். எனக்கும் கண்ணீர்கள், கவலைகள், நோய்கள், நொடிகள் எல்லாம் இருக்கின்றன. நான் தனியாக தான் இருக்கின்றேன். தனிமை என்பது எவ்வளவு பெரிய ஒரு மிகவும் மோசமான வாழ்க்கை என்று நான் உணர்ந்தேன். சில பேர்கள் எப்படி தனியா வாழ்றாங்க, எப்படி தனியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க? இல்லை, அவர்கள் வெளியில் வேஷத்தோடு வெளி வேஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியாகத்தான் நானும் வெளி வேஷத்தில் மக்களிடத்தில் சிரிச்சும் காமெடி எடுத்தும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் எனக்குள் ஆண்டவருக்கும் மட்டும் தெரியும்
வாழ்க்கையிலும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் எப்படி இந்த வாழ்க்கையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரியை நீங்கள் முடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று என்னுடைய உறவினர்கள், என்னுடைய கணவனுடைய உறவினர்கள் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள். நான் சொன்னேன், இல்லை, மற்றவரை முடக்கி வைக்கலாம், மற்றவர்களோடு நாம் உரையாடுவதை கற்படுத்தலாம், ஆனால் இந்த ஊழியத்தை நான் தொடர வேண்டும் என்றால் அதற்கு நான் பாடுபட வேண்டும். ஆத்துமாக்கள் இங்கே வரவில்லை என்றாலும் நான் ஞாயிற்றுக்கிழமையில் நான் மட்டும் தனியாக இருக்கின்றேன். ஆனால் என்னோடு இருப்பது என் கர்த்தர், என்னை படைத்த தகப்பன், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அப்படியாக இந்த யூடியூப் சேனலில் பார்த்துக் கொண்டிருக்கும் உலகம் முழுவதும் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார்கள். அது போதும் எனக்கு. ஆத்துமாக்கள் வரவில்லை என்று நான் ஏக்கம் அடைவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், எங்கே 2 3 இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று. எல்லா இடங்களிலும் அதிகமான மக்கள் தொகை எல்லாம் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக அங்கு சென்று கொண்டிருக்கின்றார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக இந்த யூடியூப் சேனலில் பார்த்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளும் ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வரும் நாட்களில் கூட இந்த ஊழியத்தை தொடர வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய தயவும் எனக்கு தேவை. அப்படியாக நாம் அனைவரும் இந்த நாளில் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தையை தெல்ல தெளிவாக கேட்டு பயன்பெறுவோமாக. இந்த நேரத்தில் பாஸ்டர் ஷாம் பாஸ்டர் அவர்கள் நமக்கு வார்த்தையை கொடுக்க வருகின்றார். Hallelujah. இன்னொரு விசை சொல்லுவோம். Hallelujah. ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 60th anniversary-க்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் தேவ செய்தியை அளிக்கும்படியாக உங்கள் மத்தியில தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறபடினாலே நான் முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தது சகோதரி விண்மொழி ராணி அவளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 5 வருட காலங்களும் சகோதரியுடைய கர்த்தர் துணையாக இருந்து இந்த ஊழியத்தை செய்ய உதவி செய்தார். சகோதரி சொன்னார்கள், நான் தனிமையில் இருக்கிறேன் என்று. தேவனுடைய பிள்ளைகள் யாரும் தனிமையில் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்பாக அவரோடு இருந்த எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டார். அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தனிமையில் இல்லை, பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரி எனக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியாக பல மாதங்களுக்கு முன்பாகவே சொன்னார்கள். நான் அதற்காக தேவ செய்தியை ஆயத்தம் பண்ணியிருந்தேன். நேற்று தினத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆயத்தம் பண்ண செய்தியை கொடுக்காது, நான் சொல்ற வசனத்தை இன்றைக்கு நீ பேசு என்று சொன்ன. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். Matthew's Gospel, chapter 7 and verse 21. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா இயேசுவை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதில்லையா? அப்படி அல்ல. கர்த்தாவே என்று சொல்லி அழைக்கிறவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். நமக்கு தேவ சித்தம் என்னதென்று நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே தேவ சித்தம் என்ன என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இங்கே இயேசு நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று கேட்கிறார். மத்தேயு 7:21 பிதாவின் சித்தத்தை நாம் செய்தால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம் என்று சொன்னார். அந்த பிதாவின் சித்தம் என்னது என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவைகள் எல்லாம் நாம் செய்வோமானால் பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். தேவனுடைய குடும்பத்துல யார் ஒரு மெம்பராக இருக்க முடியும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவரே இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாக சகோதரியாக தாயாக இருக்க முடியும். ஆகவே தேவ சித்தம் மிக மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. தேவ சித்தத்தை நாம் செய்யத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த சகல போதனைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களை நாம் திரும்ப திரும்ப வாசித்தாலே பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இங்கே இயேசு சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்ய அல்ல, தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யப்படியாக இருந்தார். இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர். அதுபோல நீங்களும் நானும் கூட அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் யாரையாவது பார்த்து எதற்காக நீங்க பிறந்தீங்க, எதற்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அநேகரால பதில் சொல்லவே முடியாது. நீங்க என்ன கேக்குறீங்க? பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அனுப்பப்பட்ட நோக்கம், மனிதன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை கர்த்தராகிய இயேசு தெளிவாக சொல்லுகிறார். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படியாக இறங்கி வந்தேன். இங்கே தேவனுடைய சித்தத்தை செய்து மீண்டும் அவர் பிதாவினிடத்திற்கு சென்றிருக்கிறார். நீங்களும் நானும் கூட நம்மை உண்டாக்கின, நம்மை ரட்சித்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி
இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணமே நமக்கு கிடையாது. நம்ம எப்படி வாழ்கிறோம் என்று சொன்னால், நிரந்தரமா இந்த உலகத்துல வாழ்கிறதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இஷ்டங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ தேவன் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பவில்லை. அப்படி சித்தத்தை செய்யவே தேவன் நம்மை உண்டாக்கினார். நமக்காக ஒரு சரீரத்தை உண்டாக்கி சரீரத்திலே நம்மை வைத்திருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். Ephesians 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அறிவில்லாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எதற்காக தேவன் உங்களை உண்டாக்கினார், எதற்காக இந்த உலகத்திலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும், என்னை தேவன் உண்டாக்கி இருக்கிறார், இந்த உலகத்திலே என்னை அவர் வைத்திருக்கிறார். நான் வாழ்கிறதான என்னுடைய காலத்திலே நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவ நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். பலருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவோம், பலருடைய ஆசைகள் எல்லாம் சொல்லுவோம். எங்க அப்பாவுக்கு இது ஆசை, எங்க அம்மாவுக்கு இது ஆசை, என்னுடைய கணவருக்கு இது ஆசை, என் மனைவிக்கு இது ஆசை, பிள்ளைகளுக்கு இது ஆசை என்று சொல்லி அவைகள் எல்லாம் நிறைவேற்றுவோம். ஆனால் தேவனுடைய ஆசை என்ன, தேவனுடைய வாஞ்சை என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அதை நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம். பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என்று ஜெபிங்கள் என்று நமக்கு இயேசு சொல்லிக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலே நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபையை தாரும், உங்களுடைய சித்தத்தை விலகிக் கொள்ள எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை குறித்து அநேக காரியங்கள் வேதாகமத்திலே உண்டு. சுருக்கமாக 5 காரியங்களை மாத்திரம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 Thessalonians chapter 5 ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். For everything you praise God, you thank God. எல்லாவற்றுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். சிலர் சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் ஸ்தோத்திரம் செய்வாங்க, துக்கமா இருக்கும்போது ஸ்தோத்திரம் செய்ய மாட்டாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் நடந்தா ஸ்தோத்திரம் செய்வாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கலன்னா ஸ்தோத்திரம் செய்ய மாட்டாங்க. நம்முடைய ஸ்தோத்திரம் பக்தர் யோபுவை போல காணப்பட வேண்டும். எல்லா நேரத்திலையும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய ஸ்தோத்திரம் தாவீதை போல காணப்பட வேண்டும். எப்பொழுதும் எந்த காலத்திலும் அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செய்யும் போது ஸ்தோத்திரத்துக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? நமக்கு வருகிற எல்லா சோதனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து நாம் விடுதலையை பெற்று ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி சொல்லிட்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் சோதனை வரும், அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் பேசுகிறோம். அந்த சோதனையை நாம் சகித்து ஜெயிக்க வேண்டும். எவ்வளவு சோதனை வந்தாலும் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கூடவே இருந்து நம்மை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிறந்த எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதான் தெய்வ சித்தம். அதற்காக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோமா? அவர்களுக்கு ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லுகிறோமா? சுவிசேஷத்தை நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இந்த காலத்துல யாரும் சுவிசேஷம் சொல்றது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களே பார்த்து பேசிக்கிறது, ஜெபிச்சுக்கிறது. இதுதான் இன்னைக்கு நடக்கிற ஊழியம். இன்னைக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை அறியாமல், இரட்சகரை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்பார். உனக்கு நான் இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை நீ எத்தனை பேருக்கு இலவசமாய் கொடுத்தாய் என்று கேட்பார். ஆத்மாவின் இரட்சகர் இயேசு, வானத்தின் கீழ் பூமியின் மேல் ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. உலக இரட்சகர், உலகத்துக்கே தேவன், இவரை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்னார். நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சிகள். மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டதோடு ஜீவியம் முடிந்து போவதில்லை. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்களில் இயேசு ரட்சித்தார், பாடுவோம் ஆடுவோம் ஆமேன் என்று சொல்லி போகிறார்கள். அதோட கிறிஸ்துவ ஜீவியம், விசுவாச ஜீவியம் முடிந்து போவதில்லை. நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியம் என்பதே இயேசுதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசுவை நாம் படிக்க வேண்டும். பிள்ளைங்களை இந்த உலக பிரகாரமான படிப்பை படிக்க அவங்களுக்கு எவ்வளோ பணம் கட்டுறோம், அவங்களை எவ்வளோ திட்டுறோம், எவ்வளோ அடிக்கிறோம். காலையில ஒரு 8 மணியிலிருந்து 3 மணி 4 மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களை படிக்க வைக்கிறோம். வந்த பிறகு டியூஷனுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் மீன வீட்டுல படிக்க வைக்கிறோம். எவ்வளவு படிச்சு எத்தனை டிகிரி வாங்கினாலும் அந்த அறிவு அழிந்து போகும். ஆனால் இயேசுவை குறித்து படிக்கிற படிப்பு அழியாத ஒரு படிப்பு, அழியாத ஒரு அறிவு. ஆகவே இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் படிக்க வேண்டும். இயேசுவை படிக்க வேண்டும். இயேசுவை படிக்க நம்முடைய ஆயுசு காலம் போதாது. நம்முடைய ஆயுசு காலம் இந்த பூமியில முடிந்த பின்பு நித்தியத்துக்கு போய் தொடர்ந்து நாம் இயேசுவை குறித்து படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனால சத்தியத்தை படிக்கிற அந்த படிப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். நிறைய பேரால 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவனுடைய வசனத்தை கேட்கவே முடியாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கேட்கவே முடியாது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கேட்கவே முடியாது. இரவும் பகலும் கேட்கிறவர்களாக, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானம் செய்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிதான் முதல் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை படிக்கும் போது இதன் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. மனுஷரோட எவ்வளவு பேசினாலும், மனுஷனுடைய வார்த்தைகள் எவ்வளவு கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க, தியானிங்க, கேளுங்க, உங்களுக்குள்ள ஜீவன் உண்டா, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். தேவ வசனத்தை படிக்க நாம் நம்மை இன்று ஒப்புக் கொடுப்போம். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவோம். தேவ வசனத்திலே ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. சத்தியத்தை படிங்கள், சத்தியத்தை அறிகிற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவோமாக. ஒரு சபையில பேசும்போது நான் கேட்டேன்,
பரலோகத்துக்கு போறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை என்று கேட்டேன். அப்பொழுது அந்த சபையில இருந்த எல்லாரும் கை தூக்கி சொன்னாங்க, எனக்கெல்லாம் ஆசைன்னு சொன்னாங்க. இரண்டாவது கேள்வி கேட்டேன், பரலோகத்துக்கு போய் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். அப்ப அது பதிலே இல்லை. பரலோக ராஜ்யத்திலே புசிப்பு, குடிப்பு, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் கிடையாது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே தாய், தகப்பன், கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்ப சகோதரர்கள், சகோதரிகள் அப்படியெல்லாம் அந்த உறவெல்லாம் இல்லை. அங்கே எல்லாரும் சகோதரர்களாக இருப்பார்கள். அங்கே எல்லாரும் தூதர்களைப் போல இருப்பார்கள். அந்த வாழ்க்கைக்காக நாம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராய் சொந்த இரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சத்தியத்திலே வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்து முடித்தார்களோ அவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்திலே, அந்த குடும்பத்திலே நீங்களும் நானும் ஒருவராய் காணப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை உலகத்திலே நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு பிடிக்க நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசுவை கல்வாரி சிலுவையில் நொறுக்குவது பிதாவின் சித்தமாக இருந்தது. எதற்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நொறுக்கினார்? உங்களுக்காகவும் எனக்காகவும். உங்களுடைய என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக குமாரனை சிலுவைக்கு பலியாய் ஒப்புக்கொடுத்து அவர் நொறுக்கினார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு சந்ததி உண்டாயிருக்கிறது. அந்த சந்ததி நீங்களும் நானாயிருக்கிறோம். பரிசுத்த சந்ததி உருவாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் எல்லாம் பரிசுத்த சந்ததியாய் காணப்படுகிறார்கள். பரிசுத்தமாக நாம் ஜீவிக்க வேண்டும். நம்மை ரட்சிக்க மட்டுமல்ல, நம்ம பரிசுத்தமான பரிசுத்தவான்களாய் உருவாகத்தக்கதாக இயேசு நம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசுவின் ரத்தம் நம்மை ரட்சிப்பது மட்டுமல்ல, அவருக்கு ஏற்ற ஆவிக்குரிய ஒரு மனவாட்சியாக நம்மை உருவாக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இயேசு மீண்டும் வரப்போகிறார். யாருக்காக வரப்போகிறார்? பரிசுத்தவான்களுக்காக வரப்போகிறார். பரிசுத்தமாய் ஜீவித்தவர்களுக்காக வரப்போகிறார். நீங்களும் நானும் அவர் வரும்போது அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே கூட ஆண்டவர் நம்மை நொறுக்கும் போது நாம் அவரை தூஷிக்காமல், முறுமுறுக்காமல் நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். பொறுமையாய் வருகிற பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் நமக்கு பாடுகள் வரும். அந்த பாடுகளை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. பின்வாங்குகிறவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ரட்சிக்கப்படல, கெட்டு போகவே பின்வாங்குகிறார். நம்ம எல்லாரும் சபையில கூடி ஆராதிக்கிறோம், செவங்களுக்கு போகிறோம். ஆனால் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? மனதில் தேவனோடு இருக்கிறோமா? மனதில் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோம்.
நிறைய பேர் சபையில உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க, மனசெல்லாம் எங்கேயோ இருக்கும், இருதயம் எங்கேயோ இருக்கும், தூரம் இருக்கும். நல்லா பாடுவாங்க, நல்லா துதிப்பாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் இயேசு சொல்றாரு, உங்களுடைய இருதயம் தூரத்தில் இருக்கு. தூரத்தில் இருந்தால் பின்மாற்றத்தில் இருக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. பின்வாங்குகிறது நல்லதில்லை. அனுதினமும் நாம் இயேசுவோடு நடக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், மனதிலே தேவனோடு கூட அவன் வாழ்ந்தான். அதனால மரணத்தை காணாமல் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இயேசு வரும்போது நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாவோம். நான்காவதாக யோவான் என்ற சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. பிதா எனக்கு தந்த ஆத்துமாக்களை நான் இழந்து போகாமல், ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார் என்றால், அவருடைய கண்ணன் மணியை போல அவர் பார்க்கிறார். கண்ணன் மணி விலையேற பெற்றது. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கண்ணன் மணியாக வைத்து பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்காகவே வாழ்ந்து கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து மரித்தால் கிறிஸ்து வரும்போது நம்மை உயிரோடு கூட எழுப்புவார். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது, எந்த மதத்தாருக்கும் கிடையாது. செத்தவங்க உயிர்த்தெழுவாங்க நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதலில் அவர்கள் பங்கடைவார்கள். இயேசு வரும்போது இயேசு உயிரோடு கூட நம்மை எழுப்புவார். ஜீவனோடு இருந்தால் மரணத்தை காணாமலே மறுரூபம் அடைந்து மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இயேசுவை முகமுகமாய் சந்திப்போம். ஆக இயேசு நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இயேசுவே நமக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்திலே இயேசுவை தவிர நமக்கு வேற பாதுகாப்பு இல்லை. இயேசு நம்மை பாதுகாக்கத்தக்கதாக நாம் தொடர்ந்து இயேசுவை பற்றிக் கொண்டவர்களாக வாழ்வோம். கடைசியாக 5ஆவதாக 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோகயிச்சுக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் இராமலும் தன் சகோதரனை வஞ்சாமல் இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்க. நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க, நீங்க எப்படி வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் வாழுங்க, இயேசு ரத்தம் சிந்திட்டாரு, அதனால இயேசு உங்களை மன்னிச்சிருவார், எப்படி வேணாலும் இருங்க, கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டோம், கிரியைகள் அவசியமே கிடையாது என்று பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாம் உண்டு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதை அறிய வேண்டும். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததே எதற்காக தெரியுமா? நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நம்முடைய சரீரத்தினுடைய அவயங்களாலே நாம் நீதியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமான ஜீவியம் மிகவும் மிகவும் நமக்கு முக்கியம்.
பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியமே இல்லை. பரிசுத்த ஜீவியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தப்பான போதனைகள் எல்லாம் கேட்டு நாம் கெட்டு போகக்கூடாது. இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை செக் பண்ணிட்டே இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது நம்முடைய இருதயத்திலே காணப்படுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி காலையிலேயோ மாலையிலேயோ அறிக்கை செய்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஊழியம் செய்ய நம்மை நாம் அதிகமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு ஊழியம் செய்ய வேண்டியதாக இருந்தபடினாலே இப்படியாக சொன்னார், என் ஜனங்கள் பரிசுத்தமாக நான் என்னை தானே பரிசுத்தப்படுத்தினேன். இயேசுவே தம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார். அப்போ நீங்களும் நானும் நம்மை எவ்வளவாக பரிசுத்தப்படுத்திக் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்த ஜீவியம் தான் ஜெய ஜீவியம். பரிசுத்தமாய் ஜீவித்தால், ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் ஜீவித்தால் நம்முடைய ஜீவியம் ஜெயமாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செய்யும்படியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல வைத்து, ஆண்டவரே எதற்காக என்னை உண்டாக்கி இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவரே புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, நான் உங்களுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜீவியத்திலே செய்ய எனக்கு கிருபையை தாங்க என்று சொல்லி இந்த வேளையில நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் அறிக்கை செய்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த நாளில் உங்களுடைய சித்தத்தை செய்யும்படியாக எனக்கு நினைப்பூட்டுங்க. உங்களுடைய சித்தத்தை செய்யாமல் என்னுடைய இஷ்டங்களையே நான் செய்து கொண்டு இருந்தேன். மனுஷருடைய ஆசைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். என்னை உண்டாக்கிறவர் நீ, என்னுடைய எஜமானன் நீ. ஆண்டவரே என் பாவங்களுக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி மரித்து தண்டிக்கப்பட்டவர் நீ. ஆண்டவரே இனி நான் உமக்காய் வாழ்வேன். உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரே நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு விசை மீண்டும் உங்களுடைய ரத்தத்தால என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு நிமிஷம் அறிக்கை செய்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you பாஸ்டர் ஷாம் அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் எனக்கு சின்ன வயசுல நான் சேலத்துல கான்வென்ட்ல படிக்கும் போது எனக்கு ஒரு ஃபாதர் சொன்னார், வயசானவர், நாம் ஒரு முறை பாடுவது 100 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்னார். அப்படியாக நாம் எதற்காக நாம் இந்த உலகில் வாழ்கிறோம்? நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆண்டவருக்காக முக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பிரச்சனைகள் நிறைய சூழ்ந்து கொண்டிருக்கின்றன, நாம் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் என் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். அதனால்தான் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்றார். அப்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு பலன் அளிப்பார். அந்த ஒரு பீட் கொடுங்க. தானியேல் போல பாடணும், தாவீதை போல பாடணும், தானியேல் போல ஜெபிக்கணும். தாவீதானவர் சங்கீதத்தை அனைத்தையும் அதில் படித்து பாருங்கள். சங்கீதத்தை எழுதி வைத்தவர் தானியேல். நம்மளுடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் திருப்பாடல்கள் இருக்கும், அதை தான் தாவீதானவர் எழுதி வைத்தார். அவர் பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளது. அதை படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இனியாவது படித்து பயன்பெறுங்கள்.
தாவீதை போல பாடணும், தானியேல் போல ஜெபிக்கணும். தானியேலானவர் சிங்க கெபியில் கர்ஜித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிங்கங்களை தானியேல் ஜெபித்தார். அந்த சிங்கத்தின் வாயை ஆண்டவர் மூடினார். தானியேல் தப்பித்துக் கொண்டார். அதனால் தான் ஆண்டவர் இந்த பாடல்களை ஒவ்வொன்றும் தாவீதானவர் தெல்ல தெளிவாக நமக்கு அந்த பைபிளில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். பாடுங்கள், நாம் பாடுவோம். தாவீதை போல பாடணும், தானியேல் போல ஜெபிக்கணும், தாவீதை போல பாடணும், தானியேல் போல ஜெபிக்கணும். ஜெபமே என் உற்சாகமே, ஜெபமே என் பேச்சாகமே, ஜெபமே என் உற்சாகமே, ஜெபமே என் பேச்சாகமே. ஜெபிக்க 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 ஜெயமுண்டு, நான் துதிக்க 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 பலனுண்டு. துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெயமுண்டு, நான் துதிக்க 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 பலனுண்டு. இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் உற்சாகணும், ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் உற்சாகணும். ஜெபிக்க 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 ஜெயமுண்டு, நான் துதிக்க 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 பலனுண்டு. ஜெபிக்க 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 ஜெயமுண்டு, நான் துதிக்க 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 பலனுண்டு. நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு கடந்து வந்த பாதைகளை நாம் நினைக்க கூடாது. கடந்து போத பாதைகளை நாம் நினைக்க வேண்டும். கடந்து வந்தது நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கடந்து போகுவதுதான் நமக்கு பிரயோஜனம். அப்படியாக நாம் உள்ளத்தில் எவ்வளவு நமக்கு கசப்பான வாழ்க்கையில் இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகன்று போடட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை உபயோகங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னிடத்தில் இருக்கும் அசுத்த ஆவிகளை, அசுத்த கிருமிகளை, அசுத்த எண்ணங்களை, அசுத்த பேச்சுகளை, அசுத்த பார்வைகளை, அசுத்த வழிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகன்று போகட்டும், அக்னி நெருப்பால் சுட்டரிக்கப்படட்டும் என்று இந்த வார்த்தையை நீங்கள் எல்லோரும் வாயினால் உச்சரியுங்கள். இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களில் சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தையை உபயோகிங்கள். நான் உபயோகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 3 வருடமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய கணவர் 3 வருடம் முடிந்து 4ஆம் ஆண்டில் இந்த இறந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் 25/7/1973 பிறந்தார். இன்றைக்கு பிறந்த நன்னாளில் தான் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி நாங்கள் புதுப்பித்தோம். அப்படியாக அவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் இந்த நாளில் இந்த 5ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்த 6ஆம் ஆண்டில் தொடங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படியாக நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் நாம் காலையிலும் சரி மாலையிலும் சரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் எந்த தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றோமோ அந்த தெய்வத்திடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், தகுந்த பலனை தருவார். அப்படி ஒரு இன்ற நாளில் அவரை நாம் நன்றியோடு அவருக்கு நாம் பலி செலுத்துவோம். நன்றி.
நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை காலில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனா. என்னை காலில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு சுத்தர், என் இயேசு பெரியவர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை சுயனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவர் என்னை சுயனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர். என் காற்றிலும் என் மரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் காற்றிலும் என் மரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குவே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு சுத்தர், என் இயேசு பெரியவர். நன்றி இருந்திருக்கிறோம் அவர் இயேசுவை பாடி. நன்றி வருவோம் செலுத்தியதாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு அவர் இயேசுவை பாடிடுவேன். நன்றி வருவோம் செலுத்தியதாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு சுத்தர், என் இயேசு பெரியவர். இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய காணிக்கைக்கு கடந்து செல்வோம். ஆண்டவருடைய காணிக்கை கொடுப்பது முதலாவதாக நீங்கள் ஒன்றை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை எனக்கு பல பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார்கள். நீங்கள் மட்டும் தான் இப்படி எனக்கு கூறுகிறீர்கள், மற்ற சபைகளை நான் பார்த்திருக்கின்றேன்.
ரோமன் கத்தோலிக்கிலிருந்து செவன்டேலிருந்து பெண்டகோஸ்ட் பிரார்த்தனை சிஎஸ்ஐ மாத்தமா எல்லாத்திலையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் சிஸ்டர். ஆனால் நீங்கள் சொல்ல வந்த வார்த்தை புதுமையாக இருந்தது. அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுகிறேன் என்றால் நான் மறுபடியும் அந்த வார்த்தையை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிறேன். காணிக்கை என்பது வெறும் பணத்தை மாத்திரம் போடுவது அல்ல. முதலாவது காணிக்கை என்பது ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் முழு மனதோடு காணிக்கை செலுத்துவது. ஆண்டவரிடத்தில் காணிக்கை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை தவறிவிடக் கூடாது. இதை நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு செல்லும்போது உங்களை முதலாவதாக காணிக்கை நேரத்தில் உங்கள் இதயத்தை ஆண்டவருடைய இதயத்தை நமக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த காணிக்கை நேரத்தில் உங்கள் இதயத்தை என் ஆண்டவரே என் இதயத்தை உனக்கு நான் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன், என் இதயத்தை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்படியாக அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது என் அன்பு ஆண்டவரே என் ரத்தத்தை உமக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன், என் ரத்தத்தை நீ சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளில் என்னை முழுவதுமாக உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் காணிக்கையாக என்று இந்த வார்த்தையை கொடுங்கள். உங்களை முழுவதும் ஆண்டவர் ஒரு ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் உங்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுபவர். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் உறவனப்பட்டு உங்கள் காணிக்கையை கொடும் பொழுது பிறருக்கு தெரிய வேண்டாம். நாம் காணிக்கையை கொடும் பொழுது நம் மனதில் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அந்த காணிக்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியாக இந்த நேரத்தில் காணிக்கைக்காக நாம் பாஸ்டர் பிலிப் அவர்களின் காணிக்கையை நாம் பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய பரிசுத்த தேவன் அவர் ஆயத்தப்படுத்தின அந்த பான பந்தியிலே நாம் கலந்து கொள்ள இந்த வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். முதலாவதாக நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க அவர் அழைத்திருக்கிறார். அவர் பாடுபடும் முன்னாளுக்கு அவர் தன் சீடர்களோடு இந்த பான பந்தியை ஏற்படுத்தி இருந்தார். அதாவது அவர் அடிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையில் அவர் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் தெரிவிக்கத்தக்கதா இந்த நாளிலே அவர் நம்மை அழைத்து இந்த பான பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாய் அவர் அழைத்தவராக இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம் பாடுகளுக்காக அவர் சரீரம் ஒடுக்கப்பட்டது, நமக்காக அவர் கசையடிகள் பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நாம் சாதிக்க வேண்டும் என்றாலும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் இல்லாமல் நாம் சாதிக்க முடியாது. ஆகையால் இந்த நாளிலே தேவன் நம்மை அவர் தமக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இந்த வேளையிலே இந்த பான பந்தியிலே பங்கு கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள நாம் ஒரு நிமிடம் யாவரும் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய இந்த பாடுகளை இந்த அப்பத்தின் மூலமாக அவர் நமக்காக சரீரத்தை பிற்கப்படுகிறதை குறித்து தன் சீடர்களிடம் அவர் இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னார். அதன் பிறகு அவர்கள் இதிலே போஜனம் பண்ணின பின்பு இந்த திராட்சை ரசத்தின் பாத்திரத்தை எடுத்து அதையும் ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகையால் யாரெல்லாம் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமோ ஆகையால் அவர்கள் யாவரும் இதில் பங்கு கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். நாம் ஜெபித்து நம்மை நாமே சுத்திகரிக்கப்பட்டு இதில் பங்கு கொள்கிறவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த பரலோக பிதாவே, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், பாரமான சிலுவை சுமக்க செய்தார்கள், முள்மொழியை சூட்டினார்கள். ஆனால் எல்லாவற்றையும் நீர் சகித்து எங்களுக்காக அந்த சிலுவை மரத்திலே நீர் பாவி என்று அழைக்கப்பட்டு தொங்கினீர். நீர் உம்முடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தை
எங்களுக்காக நீர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீரப்பா. இதை நாங்கள் உம்முடைய சரீரமாகவும் நீர் பிற்கப்பட்டதற்கு அர்த்தமாகவும் இந்த அப்பத்தையும் நீர் சிந்தின ரத்தத்தின் அர்த்தமாக இந்த திராட்சை ரசத்தையும் நாங்கள் நீர் பருக எங்களுக்கு பங்கு கொள்ள வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் கடந்த நாட்களிலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் விரோதமாய் போயிருந்தோமானால் இந்த வேளையிலாவது எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனாயிருக்கிறீர். இன்னும் எங்களை நேசித்து உம்முடைய அன்பால் எங்களை பிணைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாம் ஒரே குடும்பமாக இந்த அப்பத்திலும் இந்த திராட்சை ரசத்திலும் அவருடைய சரீரமாகவும் அவருடைய ரத்தமாகவும் நாம் நினைவு கூர்ந்து நம்மை நாமே இதில் பங்கு கொள்வோம். காணிக்கை பாடல் பாடுவார்கள்.
அவருடைய ஜெபத்தின் வாயிலாக, அவருடைய திருவிருந்தின் வாயிலாக, அவருடைய வார்த்தையின் வாயிலாக நாம் கேட்டோம். கடைசியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை இன்றைய நாளிலே கொடுப்பார். நாம் அனைவரும் அப்படியாக ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிடுங்கள். நானும் ஜெபிக்கிறேன். இருக்கமுள்ள தேவனே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறியுங்கள் என்று வேதம் கூறுகிறது. எங்கள் மீது இரக்கம் காட்டி எல்லா பாவங்களில் இருந்தும் அக்கிரமங்களில் இருந்தும் எங்களை சுத்திகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவும் எடுத்து உமக்கான வழியை ஆயத்தம் செய்வதற்காக நீர் யோவான் ஸ்நானகனை அனுப்பியிருந்தேன். அவர் மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் மீது இரக்கம் காட்டும் என்று மன்றாடி உமது கிருபாசனத்திற்கு முன் நாங்கள் வருகிறோம். நாங்கள் தலை தாழ்த்தி உமக்கு முன் பணிவோமாக. அன்புள்ள கர்த்தாவே, இப்போது எங்கள் எண்ணங்களில் உள்ள பிழைகளையோ அல்லது எங்கள் இருதயத்தில் தெய்வ பயமற்ற நோக்கங்களையோ எங்களால் அறிய முடியாது. ஆனால் நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிறீர். எங்கள் இருதயத்தில் உள்ள ரகசிய உண்மையை உம்மால் மட்டுமே பார்க்க முடியும். எங்களால் பார்க்க முடியாத குறைகளில் இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எல்லாம் அறிந்தவரும் மன்னிக்கும் தேவனமாக இருக்கிறேன். நாங்கள் வேண்டுமென்றே செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு வருந்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்வில் உம்முடன் நடக்க தடையாக இருக்கும் பசாசுகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு மீட்டு தந்தருளும். தகப்பனே, நினிவே மக்களைப் போல நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக வருந்துகிறோம். எங்கள் எஜமானனாகிய உமக்கு சேவை செய்ய எங்களின் சுயத்தை மீண்டும் அர்ப்பணிக்க விரும்புகிறோம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக அவருக்கு நாம் நன்றி செலுத்தி நன்றியோடு பாடல்களை பாடுவோம். உன்னை
கடைசியாக நாம் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பாஸ்டர் ஷாம் அவர்களை நாம் கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைப்போம். அன்பார்ந்த தகப்பனே, இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நீ தந்தீரதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, பாடல்கள் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகளை அங்கீகரித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த பட்டணத்திலே, தேசத்திலே ஆண்டவரே உயர்த்தி வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இங்கே யாராவது சுகவீனமாய் பலவீனமாய் இருந்தால் உடைய தழும்புகளான கரத்தால ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். இயேசுவின் நாமத்திலே பரிபூர்ண சுகபலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, பல தேவைகளோடு ஆண்டவரே வந்திருக்கலாம். ஒவ்வொருடைய தேவைகளை அறிந்த தெய்வம், தேவைகளுக்கு தக்கதாக அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருடைய குறைவுகளும் நிறைவாகத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். இங்கிருந்து சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிறைவோடு, ஜெயத்தோடு ஆண்டவர் வீடுகளுக்கு சுகமாய் கொண்டு போய் சேர்த்துள்ளோம். முக்கியமாக சகோதரி விண்ணொலி ராணிக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதரியை தொடர்ந்து பலப்படுத்தும். உடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய எல்லா கிருபையும் மட்டும் கொடுத்தி தொடர்ந்து நீர் அருளி ஆசீர்வதியும். உடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து தொடர்ந்து வழிநடத்தும். ஆண்டவரே, உடைய சித்தத்தை செய்து முடிக்க பரிசுத்த ஆவினாலே வல்லமையினால நிரப்பி பலப்படுத்தும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் விசேஷமாக ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி சகோதரி விண்ணொலி ராணி அவர்களோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Hallelujah. 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 Beloved. இங்கு நான் அழைத்த அனைவருக்காகவும், என் அன்புக்காகவும், என்னுடைய பாசத்திற்காகவும், நான் அவர்கள் மேல் வைத்த அன்புக்காகவும் பாசத்திற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். மே காட் பிளஸ் யூ. இப்பொழுது ஒரு சிறிய கேக் கட்டிங் இருக்குது. அதற்கு பிற்பாடு நாம் திருவிருந்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டு மீண்டும் உங்களுடைய வீட்டிற்கு செல்லலாம். இரக்கமும் அன்பும் நிறைந்த பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளை குறித்து நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 ஆண்டு முடிந்து அதற்காக இவர்கள் இந்த ஒரு எல்லோரையும் மகிழ்விக்கத்தக்கதாய் இந்த ஒரு கேக்கை அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வைத்து அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க இந்த சந்தோஷத்தை அவர்கள் தங்கள் இந்த கேக் மூலியமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆகையால் சகோதரியை நாம் இந்த கேக் வெட்டும்போது நாம் வாழ்த்தி பாடுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to the late pastor. May
and long life. We praise thy holy name. We give thanks to all the things that you have done unto us. And all those who come over and listen over the prayers through this Photoshop, may they blessed. May they be blessed for now and ever since you are our God. Happy birthday to you, sister, and remembering Brother Vincent.